ரூத் புஸ்தகத்தை குறித்து வாசித்து கொண்டிருந்த போது நான் ஏற்கனவே ஒரு விஷயம் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம சபையிலையும் சொல்லியிருக்கிறேன். இந்த பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற புஸ்தகங்கள், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான சம்பவங்கள், இதெல்லாம் வந்து வெறும் ஒரு சரித்திர குறிப்பு அல்ல, அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் அல்ல. இவைகளுக்கு பின்னால ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய ரகசியம் ஒன்று இருக்கும். இந்த நியூ டெஸ்ட்மென்ட் புதிய ஏற்பாட்டினுடைய ரகசியம் இருக்கும். அந்த ரகசியத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கும் யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் என்ன வித்தியாசம், இந்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம்னா, இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் மறைவா இருப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவானவரை அவங்க வேதத்திலிருந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா, அவர் ஒரு நாள் மாம்சத்தில் வெளிப்படுவார். வெளிப்படும் போது இந்த வசனத்துக்கு உரியவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, அவர்கள் இயேசுவை பற்றி கொள்வதற்கு அல்லது இயேசுவை பின்தொடர்வதற்கு அது காரணமாக இருக்கும். உதாரணமா ஒரு பலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பஸ்காட்டுக்குட்டியை பற்றி, ரத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போடுதல், அவர் பிறக்கும் போது ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறக்கிறது, இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அத்தனையும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு இதை ஓவராலா இந்த எல்லா வசனத்துக்கும் ஒத்து போற ஆள் ஒருத்தர் எதிரில் நிற்பார் வந்து ஒரு நாள். அப்போ அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் என்ன செய்வார்கள், புரிஞ்சு கொள்றதுக்கு தான். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இது அவங்களுக்கு. உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, வந்துட்டு போன இயேசுவை பத்தி எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப நமக்கு இயேசுன்னா யாருன்னு தெரியும். இப்ப இந்த நமக்கு தெரிஞ்ச இயேசுவை பழைய ஏற்பாட்டில் எப்படி மறைமுகமா கொடுத்துருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது வரப்போற இயேசுவை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்ல புரியுதா? வந்த இயேசு வரைக்கும் மட்டும் அதுல இல்ல, வரப்போற இயேசுவை பத்தியும் அதுல இருக்கு. அவங்களுக்கு தெரியாத ரகசியங்கள், மறைவான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். காரணம், அதை எழுதின பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு அது உள்ளதான மறைபொருள், இயேசு பத்தின மறைபொருள், ரகசியங்கள். இப்ப நம்ம அதில் தான் ஒன்று பார்க்க போறோம். எனக்கு இதை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை, ரூத் புஸ்தகத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த ரூத் புஸ்தகத்தினுடைய அமைப்பு. ரூத் புஸ்தகத்தினுடைய அமைப்பே நான் சொல்லுவேன், எப்பவும் இந்த பைபிள்ல ஒவ்வொரு புக்கும் அமைக்கப்பட்டிருக்கிற விதமே பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை தான். அவர் தான் அமைச்சிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, யோபு புஸ்தகம் எழுதப்பட்டது எப்போ, அதான் ஃபர்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா யோபு புஸ்தகம் வந்த இடம் வேறையா இருக்கும். முதல்ல 5 புஸ்தகம் வேறையா இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கோங்க, ரோமர்ல இருந்து தெசலோனிக்கேயர் வரைக்கும் 7 சபைகளுக்கு இருக்கும். ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், நமக்கு எல்லாருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த எபேசியர்ல இருந்து அதுக்கப்புறம் அடுத்து தெசலோனிக்கேயர் வரைக்கும் வரும். இது பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் அப்படிலாம் இருக்கும். ஆனால் மொத்தமே 7 சபை தான் இருக்கும், ரோமர்ல இருந்து தெசலோனிக்கேயர் வரைக்கும். கரெக்டாக ரோமர் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை பற்றி ஆரம்பிக்கும். கொரிந்தியர்ல ஞானஸ்நானத்தை பற்றி பேசுவார். கலாத்தியர்ல பரிசுத்தாவியை பற்றி பேசுவார். பரிசுத்தாவின் வரங்கள், பரிசுத்தாவினுடைய கனிகள், இதெல்லாத்தையும் பற்றி பேசுவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கேயர்ல வருகையை பற்றி பேசுவார். அதிகமாக வருகையை பற்றி இருக்கும். ரட்சிப்பில் ஆரம்பித்து வருகையில் முடியும். இந்த 7 இருக்கும். ஆனால் எழுதப்பட்ட போது எது ஃபர்ஸ்ட் எழுதுனது பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கேயர் தான் ஃபர்ஸ்ட் எழுதினார். பவுல் லெட்டர்னு எழுதுனது ஃபர்ஸ்ட் எழுதுனது தெசலோனிக்கேயர் தான். ஆனால் அமைக்கப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா ரோமர்ல இருந்து தெசலோனிக்கேயர் வரைக்கும் இருக்கும். கரெக்டாக அந்த 7 உபதேசங்கள் வரும். அதே மாதிரி தான் சொல்றேன், இந்த ரூத் புஸ்தகத்தினுடைய அமைப்பு. இதை எங்க கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எழுதுனது ஆள் யாருன்னா சாமுவேல். ஆனால் சாமுவேலுக்கு முன்னாடியே அது இருக்கும். இந்த ரூத் புஸ்தகத்தை எழுதுனது யாருன்னு சொல்லி நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா சாமுவேல் தான் எழுதியிருக்க கூடும்னு சொல்லி அங்க இருக்கு. ஆனால் இந்த புஸ்தகம் அமைக்கப்பட்டது சாமுவேல் புக்கு கொஞ்சம் முன்னாடி. எதுக்கு அப்புறம்? நியாயாதிபதிகளுக்கு அப்புறம். நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் சாமுவேலுக்கு முன்னாடி ரூத் இருக்கும். ரூத் யாருன்னா இஸ்ரவேல் பெண் அல்ல. ரூத் வந்து மோவாபிய ஸ்திரீ. ரூத் வந்து ஒரு புறஜாதியார். ஏன் இந்த புக்கு இந்த இடத்துல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் 2 வகையான ஊழியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துடைய முறைமை ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அழைக்கப்பட்டார். ராஜாவும் ஆசாரியராகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது இந்த ஆசாரிய ஊழியம் முடிவடைகிறது எங்க முடிவடைகிறதுனா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் முடிவடையும். அதோட ராஜாக்கள் ஊழியம் தொடங்குது. சாமுவேல் தான் ராஜாவை முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாரு. 1 சாமுவேல்ல ராஜா வந்துட போறாரு, சவுல் வர போறாரு. நியாயாதிபதிகள் ஊழியம் முடிஞ்சு ராஜா ஊழியம் தொடங்குது. நியாயாதிபதி யாருன்னா ஆசாரியன் தான் நியாயாதிபதியா இருப்பாரு. ஆசாரிய ஊழியம் முடிஞ்சு ராஜா ஊழியம் தொடங்குறதுக்கு முன்னாடி புறஜாதி ரூத் உள்ள வராங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி
ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அழைக்கப்பட்டார். அவர் வந்து ஆசாரிய ஊழியத்தை முடிச்சிருக்கிறார். இன்னும் ராஜா ஊழியத்தை அவர் தொடங்கல. ராஜா ஊழியம் எப்ப தொடங்கினா பகிரங்க வருகையில தான் தொடங்கும். அவர் பகிரங்க வருகையில வந்து 1000 வருஷ அரசாட்சி செய்வார். இந்த ராஜா ஊழியத்துக்கும் ஆசாரிய ஊழியத்துக்கும் நடுவுல புறஜாதி சபையாகிய நீங்களும் நானும் உள்ளே வரணும். நீங்களும் நானும் உள்ளே வந்து இந்த புறஜாதி சபை வழியாக அடுத்து இஸ்ரவேலுக்குள்ள போகணும். இந்த வெளிப்பாடு தான் இது உள்ள இருக்கும். சம்பந்தமே இல்லாம ரூத் உள்ள வரும். 4 அதிகாரம் உள்ள வந்துட்டு போகும். உள்ளே வந்து இந்த புறஜாதி சபை உள்ளே வந்து இஸ்ரவேலுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய நிழல் அல்லது மிகப்பெரியதான ரகசியம். அதை அப்படியே நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாடு சபை இப்போ நாம இயேசுடைய ஆசாரிய ஊழியம் முடிஞ்சிருக்குது, இன்னும் ராஜா ஊழியம் தொடங்கல. கரெக்டா நாம இப்போ உள்ள வந்திருக்கிறோம். ரூத் மாதிரி நாம எப்போ முடிச்சுட்டு வெளியே போறோமோ அடுத்து ராஜாக்கள் ஊழியம் தொடங்கும். இயேசு கிறிஸ்து ராஜாவாக பகிரங்கமாக வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த ரூத் புத்தகத்துடைய அமைப்புக்கும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அமைப்புக்கும் ஒரே அமைப்பு. இதைத்தான் ஆண்டவர் இந்த ரூத் புத்தகத்தை பழைய ஏற்பாட்டில் கரெக்டா அமைச்சிருப்பார். ரெண்டாவது, இந்த ரூத்தை ஏன் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது இன்னொரு ரகசியம். ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ரூத்தோடைய வம்சம் வந்து லோத்தினுடைய வம்சம். லோத்துடைய மகள்கள் தவறி போகிறார்கள். தவறி போன பிறகு 2 பிள்ளைகள். பெண் பிள்ளைகளுக்கும் பிறக்கிற பிள்ளைகள் ஒன்று மோவாபியர், இன்னொன்று அம்மோனியர். இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது? ரூத்து உள்ளே வரணும். ரூத்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடி லோத்து மோவாபுக்கு தகப்பன். அவர் ஆபிரகாமோடு வரார். அவர் வந்துட்டு ஆபிரகாமை விட்டு பிரியறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் விட்டு பிரியறார். பிரியும் போது எப்படி பிரிஞ்சாங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னா, லோத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. நான் சொல்ல புரியுதா? லோத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படுது. அந்த டெஸ்ட்ல 13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இருக்கு. அந்த டெஸ்ட்ல லோத்துவை பார்த்து 9-10 வசனத்துல ஆபிரகாம் ஒரு காரியம் சொல்றார். வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். இப்ப இவரு பிரிஞ்சு போயிட்டாரா? யாரு? மோவாபுக்கு தகப்பன். இப்ப திருப்பி மோவாபை கொண்டு வந்து ஆண்டவர் எங்க சேர்க்கணும்? இஸ்ரவேலோட சேர்க்கணும். இப்ப ஆபிரகாம் கூட வந்த லோத்து பிரிஞ்சு போனதுனால அது அவருடைய டிசிஷன். மந்த ரொம்ப அதிகமா இருக்குது. இப்ப 2 பேரும் ஒரே கானானுடைய விஷன்ல வந்தவங்க. ஆபிரகாமுக்கு கானான் விஷன் கொடுக்கும்போது லோத்து என்ன செய்யறாரு? கூடவே வராரு. எல்லா சூழ்நிலையிலும் கூட வராரு. எல்லாரும் பிரிஞ்சு போன பிறகு அவரும் கூட நிக்கிறார். ஆரான்ல ஆண்டவர் வந்து தேராக பிரிஞ்சு வான்னு சொல்லும் போது இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆபிரகாமோடு கூட வந்துட்டார். அப்படி வந்த லோத்து இந்த இடத்துக்கு வரும்போது வசனம் சொல்லுது, ஆஸ்தி அதிகமாக இருந்தபடினால, மிகுதியாக இருந்தபடினால பிரிஞ்சு போலான்னு சொல்லிட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு டிசிஷன் கொடுக்கப்படுது. நீ டிசைட் பண்ணுப்பா, நீ எந்த பக்கம் போறியோ நீ போப்பா அப்படின்னு சொன்ன உடனே லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறாரு. இப்ப இந்த வெளியே போன லோத்தினுடைய வம்சம் திருப்பி எங்க வரணும்? இஸ்ரவேலுக்குள்ள வரணும். வரும்போது அதே டெஸ்ட் நகோமியின் வழியாக ஆண்டவர் ரூத்துக்கு வைக்கிறார். சேம் டெஸ்ட். இப்ப ரூத்தை பார்த்து நகோமி சொல்ற வார்த்தை என்ன? அந்த இடத்துல 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும். அதற்கு ரூத்து சேம் டெஸ்ட் பாருங்க. ஒரே டெஸ்ட். ஆபிரகாம் என்ன லோத்துக்கு வச்சாரோ கிட்டத்தட்ட 10 தலைமுறை கழிச்சு நடக்குது. 10 தலைமுறை கழிச்சு அதே டெஸ்ட் ரூத்துக்கு. கானானை விட்டு வெளியே போனாங்க. கானானை பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்குது. அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, நீ போறதா போலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வார்னிங். இப்போ அதை ஏற்றுக்கொண்ட லோத்து போய்விட்டார். அதே இடத்துல அதே மாதிரி கானானுக்குள்ள திருப்பி இந்த அம்மா போகுது, சொந்த ஊருக்கு போகுது. மோவாப்ல இருந்து நுழையறதுக்கு முன்னாடி ரூத்துக்கு அதே சேம் டெஸ்ட். நீ என்னை விட்டு பிரிந்து போகிறதால் போகலாம், உன் சகோதரி போய்விட்டாலே நீயும் போகலாம். அந்த டெஸ்ட்ல ரூத்து பாஸ் பண்ணிச்சு பாருங்க. அதை பற்றி நீ பேச வேண்டாம், நான் உண்மை பின்பற்றினது தான், அதில் மாற்று கருத்தும் இல்லை. இதான் ரூத்தோடைய சக்சஸ். ஆண்டவர் நம்மை திருப்பி சேர்த்துக் கொள்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாவத்தில் நம்மளை ஒதுக்கி வைக்கிறார். சில நேரங்களில் நமக்கு தண்டிக்கிறார். சில நேரங்களில் நம்மை கர்த்தர் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாரு. சில நேரங்களில் சிக்ஷிக்கிறாரு. எல்லாம் நடக்குது. ஆனால் திருப்பி சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த மோவாபும் அம்மோனும் ஒரு தவறான முறையில் பிறந்த பிள்ளைகள். இந்த 2 சந்ததியும் தவறான முறையில் வந்ததான ஒரு சந்ததி.
அதுல மோவாபுடைய சந்ததியை சேர்த்துக்கிட்ட விதமும் அம்மோனுடைய சந்ததியை சேர்த்துக்கிட்ட விதமும் என்டையர்லி டிஃபரெண்ட். அம்மோன் சந்ததியை ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாரு, மோவாபையும் சேர்த்துக்கிட்டாரு. இப்போ நம்ம மோவாபை பத்தி மட்டும் பார்ப்போமே, ஏன்னா நம்ம இன்னைக்கு ரூத் புத்தகத்தை பார்க்கறதுனால. இந்த மோவாபு சந்ததியை சேர்த்துக்கிறாரு, சேர்த்துக்கிறதுக்கு திருப்பி டெஸ்ட் வைக்கிறாரு. அதுல கூட ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்வாரு, மோவாபியரை 10 தலைமுறை மட்டும் என்ன செய்யக்கூடாது, சேர்த்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவார். 10 தலைமுறை வரைக்கும் மோவாபை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. நீங்க எடுத்து பாருங்க, ரூத் உள்ளே வந்தது கரெக்டா 10வது தலைமுறை. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வசனத்தில் எடுத்து பாருங்க. இது நடக்கிறது ஆபிரகாமுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல நடக்குது, ஈசாக்குடைய காலத்துல தான் நடக்குது. கரெக்டா கணக்கு பாருங்க. ஈசாக்கு நீங்க மத்திய 1:1 இருக்கு. ஈசாக்கு முதல், யாக்கோபு 2, யூதா 3, பாரேஸ் 4, எஸ்ரோம் 5, ஆராம் 6, அமினதாப் 7, நாகசோன் 8, சல்மோன் 9, போவாஸ் 10. போவாஸுக்கு மனைவியாக ரூத்து 10வது தலைமுறையில் உள்ள வருவாங்க. கரெக்டா உள்ளே வந்து 11வது தலைமுறையை அவங்க பெற்றெடுப்பாங்க. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமா 10 தலைமுறை மட்டும் அவர்கள் வெளியே இருக்கணும். அப்படியே 100%. இன்னும் நீங்க கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா ஆபிரகாம்ல இருந்து 10 தலைமுறை, 11வது தலைமுறை ரூத் உள்ள வருவாங்க. பக்காவா இருக்கும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமான ரூத் புஸ்தகம் அருமையா ரூத்தை கொண்டாந்தது. ஏதோ ரூத் வந்து சடனா உள்ள வந்த ஆள்லாம் கிடையாது, ப்ரீ பிளான்டு. கர்த்தருடைய ப்ரீ பிளான் திட்டம். கரெக்டா 10 தலைமுறை முடியும் போது 11வது தலைமுறையில் அவங்க உள்ளே வருவார்கள். அதே நேரத்தில் 11 தலைமுறை ஆயிடுச்சுன்ட்டு ஆண்டவர் டெஸ்ட் வைக்காம உள்ள கொண்டு வரல, டெஸ்ட் வச்சு கொண்டு வர்றாரு. எந்த டெஸ்ட்ல லோத்து விழுந்தாரோ அதே டெஸ்ட் ரூத்துக்கு மீண்டும் வைக்கப்படுகிறது. அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சு அந்த அம்மா உள்ளே வருது. அல்லேலூயா. நம்ம இந்த ரூத் புத்தகத்தை வெறும் 4 அதிகாரம் சாதாரணமா பார்க்கிறோம். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஓவராலா ரூத் புத்தகத்தை பத்தின நம்ம வேத பாடமா நம்ம எடுக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு இந்த ஓவரால் விஷயங்கள்லாம் சொல்றோம். இப்போ இந்த ரூத் புறஜாதி சபைக்கான ஒரு அடையாளம். இவங்க உள்ளே வராங்க, புறஜாதி சபைக்கான ஒரு அடையாளம். இப்போ இஸ்ரவேல் கோத்திரத்தை பத்தி ஒரு ப்ராபசி யாக்கோபு சொல்வார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஒவ்வொரு கோத்திரத்தை பத்தியும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்வார். அதுல யூதா கோத்திரத்தை பத்தி அவர் சொல்றதான வார்த்தையை கவனிங்க. 9வது வசனம், யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? இந்த ப்ராபசி இருக்கு பாருங்களா. யூதா சிங்கத்தை போலவும் கிழச்சிங்கத்தை போலவும் மடங்கி படுத்தான். இது வந்து கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய ப்ராபசி. நல்லா கவனிச்சு பாருங்க. யூதா கோத்திரம் நான் வாசிச்ச வரைக்கும் முதல்ல எங்க யூதா கோத்திரம் மடங்கி படுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதாவுக்கு 3 பசங்க, 3 பேர்ல 2 பேரை கர்த்தர் சாவடிச்சிட்டாரு. 3வது பையனை கொடுக்க மாட்டேன்னு யூதா மறைமுகமா தடை பண்ணிட்டாரு. இப்ப யூதா கோத்திரத்தோட என்னவாயிருச்சு, ஸ்டாப் ஆயிருச்சு. யூதா கோத்திரத்துக்கு மேல வரதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை பத்தி யூதா கவலைப்படலை. ஆனால் யூதா கோத்திரம் மடங்கி படுத்திருக்கிறது. இப்போ இந்த கோத்திரத்தை மீண்டும் எழுப்பணும். கரெக்டா கவனிச்சீங்கன்னா தாமார் உள்ளே வருவாங்க. தாமார் உள்ளே வந்து யூதா கோத்திரத்தை மீண்டும் எழுப்பி, அதனாலதான் யூதா சொல்வாரு, அவள் என்னை பார்க்கிலும் நீதிமான். ஏன்? நான் தேவனுடைய திட்டத்தை மறந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய கோத்திரத்தில் யார் வரணும்? எல்லாரையும் நீதிமானாக்கிற இயேசு கிறிஸ்து வரணும். நான் அதை குறித்து கவலை இல்லாதவனாக இருக்கிறேன். ஆனால் அவளோ என் சந்ததி வளர வேண்டும் என்று விரும்புகிறார். நினைச்சிருந்தா தாமார் என்ன பண்ணிருக்கலாம்? வேற யாராவது திருமணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி போகாதபடி யூதா கோத்திரம் வரணும் தான் விரும்புகிறார். மடங்கி படுத்த யூதா கோத்திரத்தை மீண்டும் எழுப்பின தாமார். அதுக்கு தான் மத்திய அவங்க பேர் வரும். யூதா தாமார் இடத்துல ஆரேசை பெற்றார். 2வது யூதா கோத்திரம் எங்க மடங்கி படுத்துச்சு? இங்க மடங்கி படுகுது. போவாஸ் என்ன ஆகுறாரு? போவாஸுக்கு பிள்ளை இல்ல, போவாஸுடைய கோத்திரம் படுத்து கிடக்கு. இப்ப இந்த இடத்துலையும் போவாஸின் கோத்திரத்தை என்ன செய்யணும்? அந்த வழியா யூதா கோத்திரம் வரணும், எக்ஸ்டெண்ட் ஆகணும். போவாஸ் யாருன்னா பயங்கர வயசான ஆளு, பயங்கர வயசானவர். அதனால அவர் சொல்றாரு ரூத்தை பார்த்து, வாலிப பையனுக்கு பின்னாடி போகாதபடி வயதானவனுக்கு பின்னாடி வந்து ஏங்குறாரு. அப்போ யூதா கோத்திரம் இப்ப எப்படி மடங்கி படுத்திருக்குது? கிளச்சிங்கத்தை போல மடங்கி படுத்திருக்கு. இதை எழுப்புகிறவன் யார்? இப்ப இந்த கோத்திரத்தை யார் போய் எக்ஸ்டெண்ட் பண்றது? இதோட முடிஞ்சு போய் கிடக்குது. போவாஸ் அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறாருப்பா. இப்ப இந்த போவாஸை, இந்த கோத்திரத்தை மீண்டும் எழப்பண்ணுவதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு புறஜாதி சபையாகிய ரூத் உள்ள வரணும். மடங்கி படுத்தவன் எழுப்புகிறவன் யாருன்னு யாக்கோபுக்கு தெரியல. ஏன் அந்த கொஸ்டின் மார்க்னா, புறஜாதி சபை யாக்கோபுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. புறஜாதி சபையினுடைய காரியங்கள் யாக்கோபுக்கு என்னவாயிருச்சு? மறைக்கப்பட்டிருந்தது. அந்த சபையினுடைய காலத்தை எழுப்புகிறவன் யார்? இப்படி ஒரு கோத்திரம் படுத்து கிடக்குது, இதை எழுப்புகிறது யார் அப்படின்னு சொல்லி யாக்கோபு அந்த தீர்க்க தரிசனம் எக்ஸ்டென்ஷன் தெரியாம கொஸ்டின் மார்க்கோட நிறுத்துறாரு.
அந்த கோத்திரத்தை எழுப்புவதற்கு பிதாவின் ஆதீனத்தில் இருந்த புறஜாதி சபையாகிய நீங்களும் நானும் உள்ளே வந்திருக்கிறோம். அதான் ரூத்தின் கோத்திரம் உள்ள வரும். ரொம்ப அற்புதமா இருக்கும். மூணாவது, இதே மாதிரி கோத்திரம் படுத்து கிடக்கும். எங்க படுத்து கிடக்கும் தெரியுமா? 1 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல தாவீது வயது சென்றவனாய் விருத்தாப்பியனாய் படுத்து கிடந்தான். இப்பவும் இவன் கோத்திரத்துல பிள்ளைகள் இருக்குது. ஆனா தாவீது எழுந்திருச்சு வாயால சொல்லணும் இவன் தான் ராஜான்னு. தாவீது சொன்னா தான் ராஜா, இல்லைன்னா ராஜா கிடையாது. இல்லைன்னா அத்தோனியா ராஜாவாயிடுவான். தப்பான கோத்திரம் உள்ள வந்துடும். எந்த கோத்திரம் வர முடியாது? இயேசு அந்த கோத்திரத்தில் வர முடியாது. ஏன்னா ஆசாரியனும் ராஜாவும் தான் இருக்கணும். தாவீது ஆசாரியனும் ராஜாவாக இருந்தார். அவர் ஏபோத்தை தரித்து கொண்டு பலி செலுத்தினாரு, ராஜாவாகவும் இருந்தாரு. யாரு? தாவீது. அதுக்கப்புறம் வர சாலமோனும் பலி செலுத்துவாரு, ராஜாவாகவும் இருப்பாரு. இது ரெண்டும் மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த முறைமையில இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜாவாகிய சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கின் பைபிள் இருக்கு. சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசேதேக். சாலமீன் ராஜானா நீதியின் ராஜா, மெல்கிசேதேக்னா சமாதானத்தின் ராஜா. நீதியின் ராஜா தாவீது, சமாதானத்தின் ராஜா சாலமோன். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. தாவீது ராஜ்யபாரம், சாலமோன் தேவாலயம் கட்டுவார், ஆசாரியத்துவம். இது ரெண்டும் சேர்ந்திருக்கணும். புரியுதா? இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதா மெல்கிசேதேக்கின் முறைமை. இப்ப கண்டிப்பா யார் தான் உள்ள வரணும்? சாலமோன் தான் வரணும். சாலமோனை கொண்டு வரணும் ராஜத்துவத்துக்கு. ஆனா அத்தோனியா பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப தாவீது எழுந்திருச்சா தான் சாலமோன்னு அனௌன்ஸ் பண்ண முடியும். இதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, கிழச்சிங்கத்தை போல மடங்கி படுத்தான், அவனை எழுப்புறவன் யார்? இந்த ராஜகுமாரத்திகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு சிறு பெண்ணை தேடினார்கள், அபிஷாக் என்று சொல்லி. அந்த சிறு பெண் தான் கடைசி கால திருச்சபையாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையை வச்சிருக்கிறார். நமக்கு அடையாளம் தான் அபிஷாக். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் சிங்கத்தை போல, கிழச்சிங்கத்தை போல மடங்கிப்படுத்தது யூதா கோத்திரம். சிங்கத்தை போல மடங்கிப்படுத்தது எங்க? சிலுவையில இயேசு கிறிஸ்து சிங்கத்தை போல யூத ராஜசிங்கமாய் மடங்கிப்படுத்தார். 3 நாள் அவர் ஏந்திரிக்கல. யாக்கோபுக்கு விஷன் இல்ல. ஐயோ மடங்கி படுத்து கிடக்க, இவரை எழுப்புகிறவன் யார்? இதுக்கு பதில் பேதுரு சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் இருந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ யூதா கோத்திரமும் எழுந்துச்சு, யூதா கோத்திரத்துடைய ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவும் உயிரோடு கூட எழுப்பினார். விஷயத்தை யாக்கோபு பார்க்கறான் விஷன்ல. போவாஸ் கோத்திரத்தையும் பார்க்கறான், தாவீது கோத்திரத்தையும் பார்க்கறான், இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கறான். ஆனா எழுந்திருக்கிறது மட்டும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது மூணு எழுப்புறது புறஜாதி. ஏன்னா புறஜாதி விஷன் யாக்கோபுக்கு இல்ல. அதனாலதான் கொஸ்டின் மார்க் பண்ண நிறுத்துறான். எழுப்புகிறவன் யார்? உங்களுக்கும் எனக்கும் தெரியும், அதை எழுப்புகிறது புறஜாதி திருச்சபை. இஸ்ரவேல் கோத்திரம் மடங்கி படுத்தது 2000 வருஷமா காணாம போச்சு. அதுக்கப்புறம் அந்த கோத்திரத்துல எப்படி இயேசு வந்தாரு தெரியும். இயேசுக்கு அப்புறம் அந்த கோத்திரம் என்னவாகும் தெரியாது. அன்னைக்கு அவர்கள் மடங்கி படுத்தார்கள். இன்னைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு அந்த விஷன் கிடையாது. இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் என்னவா இருக்கிறாங்க? தேவ ஜனங்களாக இருக்கிறாங்க. அதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் அந்த மடங்கிப்படுத்த இஸ்ரவேல் கோத்திரம் 2000 வருஷமாய் பூமியில இருப்பதற்கு கர்த்தர் சிறு பெண்ணாகிய புறஜாதி சபையை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம தான் எக்ஸ்டன் ஆகி திருப்பி கொண்டு போய் 7 வருஷம் அரசாட்சியில இஸ்ரவேல் கையில் ஒப்படைச்சிட்டு நம்ம மேல போயிடுவோம். இந்த அடையாளம் தான் ரூத் புஸ்தகம். இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ இந்த ரூத் புஸ்தகத்துடைய அமைப்பும், ரூத் புஸ்தகம் உள்ள வந்ததும், ரூத்தை கர்த்தர் கொண்டு வந்ததும் 100% ப்ரீ பிளான்ட். நம்ம புறஜாதி சபையா இருக்குது. நீங்களும் நானும் இப்ப இந்த ரூத்துக்கு அடையாளமாக இருக்கிறோம். கொண்டு வரோம். ஆண்டவர் உள்ள கொண்டு வராரு, பக்காவா கொண்டு வராரு, சோதிச்சு தான் கொண்டு வராரு. இந்த சோதனையை நல்லா கவனிச்சு பாருங்க. இதே மோவாப்ல 2 சபை இருக்கு. புறஜாதிக்குள்ள 2 வகையான சபை இருக்கு. எந்த சபை இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில, அதாவது ரூத்தோடைய வம்சத்துல யார் வரணும்? இயேசு வரணும். அந்த வரப்போற இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைகிற அந்த வாய்ப்பு 2 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த 2 பேருக்கு? ஒன்று ஓர்பாலுக்கு கொடுக்கப்படுகிறது, இன்னொன்று ரூத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த கடைசி காலத்துல வரப்போற இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைவதற்கு எல்லா சபைக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் யார் இயேசு கிறிஸ்துவின் ஜீனியாலஜில இணைய போறோம், யார் இயேசுவோட வம்சத்துல இணைய போறோங்கிறது நமக்கு ரூத்து மாடலா வச்சுட்டு போயிருக்கிறார் ஆண்டவர். ரூத்து என்ன செஞ்சாங்களோ அதை நீங்களும் நானும் செஞ்சோம்னா வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல நீங்களும் நானும் ஜாயின் ஆயிடுவோம். நான் சொல்ல புரியுதா? புரியுதா? ரூத்து வந்தாங்க, நாமளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம். ரூத்து சொல்ற வார்த்தை, இதை பத்தி இனிமேட்டு பேச வேண்டாம், டெஸ்ட்ல ஜெயிச்சாச்சு, உள்ளே வந்தாச்சு. இப்ப புறஜாதி சபைக்கு அடையாளமா ரூத் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் இந்த ஓர்பாலுக்கும் ரூத்துக்கும் 2த்துக்கும் அடையாளம் தான். இன்னைக்கு கடைசி காலத்துல புறஜாதி சபை 2 வகையா இருக்குது. எது இயேசு கிறிஸ்துவின் வம்சத்துல போய் ஜாயின் பண்ணும், எது ஜாயின் பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓர்பாலும் இதே மாதிரி தான் நகோமியோட தான் வந்தாங்க. ஒப்பு கொடுத்து வந்தவங்கல இன்னைக்கு இருக்கிற சபைகள் எல்லாம் ஒரு காலத்துல ஒப்பு கொடுத்து வந்த சபை தான். இயேசுவே போதும்னு வந்தவங்க தான், பைபிள் தூக்கிட்டு வந்தவங்க தான். ஆனால் இந்த ஓர்பாலுக்கும் ரூத்துக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. ஒரே டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல ஓர்பால் ஃபெயில் ஆகுறாங்க. என்ன 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 விஷயத்துல அவங்க ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டா, ரூத்து சொல்ற வார்த்தையை நல்லா வாசிங்க.
12வது வசனம், 1:12 வாசிங்க. என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றான். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே 2 பேரும் எப்படி அழுதாங்க? சத்தமிட்டு அழுதார்கள். அழுதது ரூத்தும் தான் அழுதாங்க, ஓர்பாலும் தான் அழுதாங்க, 2 பேரும் தான் அழுதாங்க. ஆனால் ஓர்பால் செய்தது என்ன? அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இப்போ ஓர்பாலுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுது, ரூத்துக்கும் தான் சொல்லப்பட்டது. இந்த பாருங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறதா உலக பிரகாரமான எந்த சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. தற்போதைக்கு அப்படி எதுவும் என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. அப்படியே நான் கொடுக்கணும்னாலும் யூ வாண்ட் டு பி வெயிட். நீங்கள் அவ்வளோ காலம் என்ன செய்ய முடியாது? பொறுத்திருக்க கூடாது. உங்களால் பொறுத்திருக்க முடியுமா? ஆகவே நீங்கள் திரும்பி போங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் கர்த்தர் அனுமதிக்கிற டெஸ்ட் என்னன்னா, இந்த உலக பிரகாரமாக உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், பூமியில் கிடைக்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையை பொறுத்த வரைக்கும் சபை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உலக ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரிக்கணும், பரலோகம் வரும்போது பரலோகத்துக்கும் நான் போகணும், ரெண்டும் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உலக ஆசீர்வாதம் எல்லாம் கிடைத்தது. நீடித்த ஆயுசு, பிள்ளை செல்வம், நிலம், ஆஸ்தி, சம்பாத்தியம் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்க அடையறதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவ்வளவும் இருந்துச்சு, ஆனால் அவர்களோ அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினார்கள். பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, இதெல்லாமே வேணாம், அதை நான் அடையணும் அப்படின்னு அவங்க வாலண்டியரா விட்டுட்டு வெயிட் பண்ணாங்களாம். அப்படி விட்டுட்டு வெயிட் பண்ணும்போது, அப்படி வெயிட் பண்ணவங்களுக்கே அது கிடைக்கல. அப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன? நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலில் இந்த உலகத்துல நார்மலா கிடைக்கிறதான எல்லாரும் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்காமல் போகலாம். அதற்கு புதிய ஏற்பாட்டு சபை வழிவகை செய்யவில்லை. புதிய ஏற்பாட்டு சபை நீங்கள் இந்த பூமியில தேவன் வருகிற வரைக்கும் வாழ்றதுக்கு என்னவோ அதுதான் கொடுக்கும். இதை நான் எத்தனையோ தடவை திருப்பி சொல்றேன். புதிய ஏற்பாட்டு சபையை எப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு சபையில் இருக்கக்கூடிய அதே உலக ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், அதை பத்தி மட்டுமே பேசி உங்களை இந்த பூமிக்குரியவர்களாய் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையா ஆண்டவர் கொடுப்பார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுடைய என்னுடைய நோக்கம் அது அல்ல, என்னுடைய சிந்தனை அதன் மேல இருக்க கூடாது. அப்பா, என்னால உனக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்க முடியாது. நீ இருக்கிறியா? ஏசு கிறிஸ்து கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு? ஏசு அத்தனை பேரும் கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு? நீ வா, உனக்கு 4 போட் நிறைய மீன் தர அப்படின்னு சொன்னாரா? ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்படும் போது அவர் என்ன சொல்லி கூப்பிடுறாருங்கிறத கவனிங்க. உங்களுக்கு வாங்க, இந்த 2 போட் நிறைய நீங்க ஆல்ரெடி மீன் வச்சிருக்கீங்க, நான் 4 போட் மீன் தரேன்னு சொல்லி கூப்பிட்டாரா? இல்ல இதை விட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கு வேற ஒன்று தரேன்னாரா? இதை விட்டுட்டு வாங்க, வேற தரேன். வலையை போட்டு பின்னிட்டு இருக்கிறவனை பார்த்து, இந்த பழைய வலையை விட்டுட்டு வா, புத்தம் புது பிராண்ட் நியூ வலை உனக்கு தரேன், நீ என்னை தேட ஆரம்பித்தால் உலகத்தில் இருக்கிற தி பெஸ்ட் பிராண்ட் நியூ நெட் உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி கூப்பிட்டாரா? இதை விட்டுட்டு வா, நம்ம வேற ஒரு வேலை பார்ப்போம்னு சொல்லி கூப்பிட்டாரா? இன்னைக்கு இயேசுநாதரை சபைக்கு தேடி வருவதற்கு நோக்கமே என்ன? இன்னைக்கு சபையும் என்ன போதிக்கிறது? நீ வா, இயேசுநாதர் உனக்கு அதை தருவார், இயேசுநாதர் உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆக்குவார், இயேசுநாதர் உன்னை அப்படி. இவர்களுக்கு இன்னும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அடிப்படை சத்தியம் தெரியவில்லை. திருப்பி சொல்ற கவனிங்க, புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை சத்தியம் என்ன? என்னுடைய வாழ்வு மறுமைக்குரியது. அந்த மறுமை வாழ்வுக்கு போகிற நான் போகிற வரைக்கும் எனக்கு என்ன அடிப்படை வசதி தேவையோ அதை பரலோகம் எனக்கு இந்த பூமியில் பார்த்துக்கொள்ளும். அதுல எந்த குறையும் எனக்கு பரலோகம் என்ன செய்யாது, வைக்காது. ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஆனால் நான் லக்ஸூரியஸாக வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை, நான் பூமியை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்படவில்லை. இப்போ அதை தான் ஓர்பாலுக்கும் ரூத்துக்கும் இவங்க சொல்றாங்க, என் கூட வந்தீனா ஏதோ சாப்பாடுலாம் கிடைக்கும், வாய்ப்பு இருக்கு, ஆனா சந்தோஷம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. உன்னை கொண்டு போய் இந்த பூமிக்குரியதான ஒரு கணவன் மனைவி சந்தோஷத்துல வாழ வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. நம்பர் 2, அதுக்கும் ஒரு வேலை கிடைக்கணும்னாலும் யூ மஸ்ட் வெயிட். அதுக்கு நீ பொறுத்திருக்கிற காலம் ஒன்று இருக்கிறது. உன்னால் பொறுத்திருக்க முடியுமா? ஓர்பாலால முடியல.
நிறைய பேர் ஏன் பின்மாற்றம் அடைகிறாங்க தெரியுமா? அவர்கள் ஒரு நோக்கத்துக்காக தேவனை தேடுகிறவர்கள். சபைக்கு வரும்போதே ஒரு நோக்கத்துக்காக தான் வராங்க. நான் சொல்லுவேன், சபைக்கு வரும்போது வியாதியா இருக்கு சுகமாகணும்னு வரோம், அது வேற. சபைக்கு வரும்போது நாங்கள் வந்துட்டு தருத்திரமா இருக்கிறோம், எங்களை ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதிக்கணும், அது வேற. சிலர் இயேசுநாதரை ஆசீர்வாத கடவுளா மாற்றி வச்சிருக்கிறாங்க. பிளஸிங் காட். இயேசுநாதர் ஆசீர்வாத கடவுளா இல்லையா? இயேசுநாதர் பூரண ஆசீர்வாத கடவுள். ஆனால் இங்கே அல்ல, மேலான ஆசீர்வாதங்களையே நாடுங்க. அப்ப இங்க ஒண்ணும் கிடைக்காதா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்ப நம்மளை ஐஸ்வர்யனாக்கும்படி தரித்திரரானார்னா, இயேசுக்கு அப்புறம் 12 அப்போஸ்தலருக்கு அப்புறம் வந்த பவுல் என்னவா மாறி இருக்கணும்? பிலிப்பு, அதுக்கப்புறம் வந்ததான திமோத்தியு, தீத்து, இவங்களாம் யங்ஸ்டர்ஸ். இவங்களாம் வரும்போது பவுல்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்? பவுலே, இப்படி எழுதியிருக்கிறீரு, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி தரித்திரரானார், ஒண்ணு வேணாயா, ஒரு ஆளுக்கு 2 போட்டை வாங்கி கொடுங்க, பொழைச்சுக்கிறோம், சொல்லிருக்கலாமா சொல்லக்கூடாதா? அப்ப இந்த ஐஸ்வர்யம் என்பது எதை குறிக்கிறது? இன்னும் அவங்க மைண்ட் எந்த ஐஸ்வர்யத்தை தான் யோசிக்குது? இந்த கீழான ஐஸ்வர்யத்தை. இதைத்தான் உலகத்தாரும் யோசிக்கிறான், இதைத்தான் உலக பணக்காரர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, அதைத்தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அவங்களா தேடிக்கிற ஆசீர்வாதமும் ஒண்ணுதான். அப்ப அவங்க கஷ்டப்பட்டு தேடுற ஆசீர்வாதத்தை நீங்க தேவன் மூலமா பெற விரும்புறீங்க, அவ்வளவுதானா? இதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லையா? அவங்க என்ன கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சி கஷ்டப்பட்டு தேடினாலும் அவர்களுக்கு கிடைக்காத பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு நாம அதை தேடாம இப்ப ஆண்டவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். இந்த பாருங்க, என் கூட வந்தீங்கன்னா இவ்வளவு தான் கிடைக்கும். ஒரு பெரிய பணக்காரன் வந்து கேட்கறான், நான் நித்திய ஜீவனை சோதரிக்கணும், என்ன பண்ணும்? இதை விட்டுருப்பா, நீ எதை வச்சிருக்க அதை விட்டுரு. இல்ல எனக்கு அது வேணும் இது வேணும், ரெண்டும் கிடைக்காது, இது ஒண்ணு அது இல்ல இது எது நீயே டிசைட் பண்ணிக்க. அப்ப உங்க கூட வந்தா என்ன ஆகும்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். ஏன் அந்த கவலையை நீ படாத. நான் என்ன பண்ணணும்? சிலுவை தூக்கிட்டு வா. நான் வீட்டில் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், நான் ஏன் பெட்டியை கூட நான் தூக்க மாட்டேன், யாரா தூக்கிட்டு வந்தா வைப்பாங்க. நான் சாப்பிட்டா கை துடைக்கிறதுக்கு யாராவது துண்டு கொடுப்பாங்க, நான் வெளியே புறப்படும் போது யாராவது கூட செருப்பு போடுவாங்க. நான் என்ன செய்யணும்? அதெல்லாம் விட்டுட்டு தான் சிலுவை தூக்கிட்டு வாங்க. இப்போ டிசைட் நீ பண்ணிக்கோ, நித்திய ஜீவனா உலக ஆசீர்வாதம். இல்ல அப்ப நித்திய ஜீவனுக்கு இதுதான் வழியா, வேற வழியா இல்லையா? வேற வழியா இல்ல. அது எப்படிங்க இவ்வளவு பணத்தை விட்டுட்டு உங்க பின்னாடி வருது? நான் பரலோகத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் உனக்காக. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய செல்ல பிள்ளையாக உருவாக்கப்பட்ட நான், அண்ட சராசரங்களுக்கு மேலாக தூதர்களுக்கு மேலாக நாமத்தை கொடுத்து அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருந்த நான், ஒரே பேரான குமாரனாகிய நான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கேவலமான ஒரு பாவியை போல உன் முன்பாக அடி வாங்கி கொண்டு நிக்கிறேனே, நானே எல்லாத்தையும் விட்டு வரும்போது நீ வச்சிருக்கிறது என்ன வச்சிருக்கிற சொல்லு? கொஞ்சம் எடுத்து அலசி பார்த்தோம்னா கடன் தான் இருக்கு, எல்லாம் லோன்ல இருக்கு. அதை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல. ஆண்டவர்கிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? சிலுவை கிடைக்கும், மரணம் கிடைக்கும். அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட வரணும்? இதெல்லாம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் வச்சிருக்கிறவன் பரலோகத்துக்கு போவானான்னு தெரியாது. ஏன்னா அவங்ககிட்ட இயேசு இல்லை. இயேசு இருக்கிறவங்ககிட்ட இது இருக்காது, ஆனா பரலோகத்துக்கான நிச்சயம் இருக்கும் கன்ஃபார்மா. இப்போ என்ன நடக்குது? ஓர்பாலுக்கு திருப்பி அந்தமா ரிவர்ஸ் கீர் போடுது. இல்லை உங்க கூட வந்தா இங்கே தான் மோவாபில் கொஞ்சம் பஞ்சம் வந்துருச்சு, வீட்டுக்காரரும் இல்லை, அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, உங்கள் கூட வந்தால் ஆசீர்வாதமாக இருக்கலாமா? நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். இப்போ நம்மளை பார்க்குறாங்களா? நம்மளெல்லாம் பார்க்குறாங்களா? நம்மளை பார்த்தா யாராவது கடன் கொடுப்பானா? நமக்கு நம்மளை பார்த்தா யாராவது நமக்கு கடன் கொடுப்பானா? நம்ம போய் அப்படி இறங்கி, ஏன்னா நல்லதோ கெட்டதோ நல்லா ஒயிட் ஷர்ட் போட்டு நீட்டாக க்ளீனாக அயன் பண்ணி இன் பண்ணி பக்காவாக போய் ஒரு வண்டியில் இறங்குறோமா? ஒரு பைக்கோ நல்லா நீட்டாக போய் இறங்குறோமா? இறங்கின உடனே நம்மளை பார்த்தோன்னே அவன் என்ன நினைக்கிறான்னா, நல்லா காசு வருது இந்த ஆளுக்கு. பார்த்த உடனே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வார்த்தை, அது இன்னொன்று கற்று வச்சிருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து நல்லா வருது. வெளிநாட்டிலேருந்து இப்போ ஆளே வர முடியல. நம்மளை பார்க்கும்போது அப்படி ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? கிராண்டாக வச்சிருக்கிறாரு. நம்மளை பார்த்தா அப்படி தான் இருக்கு நிலைமை. ஆனால் உள்ள ஒன்றும் இல்லை. ஆனால் சந்தோஷமா இருக்கும், நிம்மதியாக வச்சிருக்கோம். ஆனால் உள்ள வந்தால் இவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அதான் நான் சொல்லுவேன், இந்த பணத்தாலும் இந்த உலகத்தாலும் இந்த மனிதர்களாலும் யாராலும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள கொடுத்து வச்சிருக்காரு. அதெல்லாம் தானா வரும். ஓர்பால் நினச்சிக்கிட்டாங்க, எங்க ரூத்து கூட நம்ம நகோமி கூட போனா, நகோமி நம்மளை கூட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? நம்ம ஊரில் தான் நம்ம பசங்க எவனும் சரியில்லை, அங்கே போய் அந்த அம்மா என்ன பண்ணும்? நல்ல ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க.
அதான் நகோமிக்கு தான் தெரியும், அவனுங்க வெளியூர்காரனை கல்யாணம் பண்ண மாட்டான். இஸ்ரவேல் யாரை கல்யாணம் பண்ண மாட்டான்? புறஜாதியாரை கல்யாணம் பண்ண மாட்டான். ஏன்னு சொன்னா, நீங்க நெகமியா 13:1 எஸ்ராவின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. எஸ்ரா 9:1 நெகமியா 13:1 புறஜாதியோட கலக்கிறது வந்து அவங்களுக்கு பயங்கரமான அருவருப்பு. யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு. நகோமிக்கு இதெல்லாம் தெரியும். அதனால தான் நம்ம சொல்லுது, நீ என்ன செஞ்சிரு, போயிடு. ஒரு கூட்டம் உலக ஆசீர்வாதம் கிடைக்காவிட்டால் இயேசு விட்டு பின்வாங்கி போகிற கூட்டம் ஒன்று இருக்கு. ஆனா ஒரு கூட்டம் தான் இயேசுடைய வருகையில பிரவேசிக்கும். இயேசுடைய வம்சத்துல வரும். எந்த கூட்டம் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க பாப்போம். ரூத்தை பத்தி என்ன வசனம் சொல்லுது? 16வது வசனம் வாசிங்க. அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். அவ்வளவுதான். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். நான் தேவனை தேடுகிறேன். இனி எனக்கு எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி. நான் நிறைய பேரை பார்த்து பயப்படுவேன். யாரை பார்த்து தெரியுங்களா? சிலர்லாம் கவுன்சிலிங்க்கு வருவாங்க, ஆலோசனைக்கு வரும்போது பயங்கர பிரச்சனையில் வருவாங்க. கடன் பிரச்சனை, அப்புறம் வந்துட்டு சொத்து பிரச்சனை, அது அண்ணன் தம்பியெல்லாம் ஏமாத்தி சொத்தை எடுத்துட்டாங்க, எப்படியாவது எனக்கு திரும்பி அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் வருவாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா நம்ம ஆண்டவரை பற்றி தெரியும். நம்ம ஆண்டவர் வந்து கணக்கு தீர்க்கிற ஆண்டவர். ஏன் போச்சு அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது, ஏன் போச்சுன்னு அவருக்கு தெரியும். நான் சொல்றது புரியுதா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருந்து சொத்து போயிருக்கோம். ஆனால் இந்த சொத்து யார் தான் இருக்கும்னா அப்பாவு தான் இருக்கும். அப்பாவுக்கு அந்த சொத்து எப்படி வந்திருக்குன்னா தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்கும். தாத்தா அந்த சொத்தை எப்படி சம்பாதிச்சிருப்பாருன்னா ஊரை உலையில போட்டு சம்பாதிச்சிருப்பாரு, எவன் வயிற்றுலையும் அடிச்சு சம்பாதிச்சிருப்பாரு. தாத்தா சம்பாதிச்ச முறை நமக்கு தெரியாது. தாத்தா கிட்ட இருந்து அப்பா கிட்ட வந்திருக்கோம். இது அப்பாவுக்கும் தெரியாது. ஏன்னா எல்லா அப்பாவும் நல்ல அப்பா தான் நமக்கு. அப்பா கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம காலத்துல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் என்ன நினைப்பாரு? இந்த சாபத்தின் பணம் உங்ககிட்ட இருக்க வேண்டாம், இதெல்லாம் போட்டோம், உனக்கு நான் அப்பா, இனிமேட்டு நான் உனக்கு புதுசா தரேன், என்னுடைய ஐஸ்வர்யத்துல நான் எடுத்து உனக்கு உலக பிரகாரம் ஆசீர்வதிக்கிறேன் பாரு. ஆனா வந்தவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, எங்களுக்கு ஒண்ணு போச்சு பாருங்க, அதெல்லாம் திருப்பி என்ன செய்யணும், கிடைக்கணும் பாங்க. அது வராதுன்னு எனக்கும் தெரியும். அதாவது எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்க அப்பா அந்த காலத்திலேயே கவர்மெண்ட்ல மிகப்பெரிய போஸ்டிங்ல இருந்து நல்லா சம்பாதிச்சாரு. எப்படி கவர்மெண்ட்ல இருந்து நல்லா சம்பாதிச்சாருனால கொஸ்டின் மார்க் வருது இல்ல? கவர்மெண்ட்ல இருந்து சம்பாதிச்சாருனா தான் கரெக்ட். கவர்மெண்ட்ல இருந்து நல்லா சம்பாதிச்சாருனா எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கு. ஏன்னா வர காசுல ஏதோ குடும்பத்தை நடத்தலாம், மிஞ்சி போச்சுன்னா கடனை உடனே வாங்கி ஊருக்கு வெளியே ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கலாம். இவ்வளவுதான் முடியும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது முடியும், இவ்வளவுதான் முடியும். பாருங்க, எங்க ஊர்ல எங்களுக்கு 50 ஏக்கர் எங்க அப்பா வாங்கி போட்டிருந்தாரு. எப்படி? கவர்மெண்ட்ல நல்லா சம்பாதிச்சாருன்னா இங்கதான் இருக்கு விஷயம். அந்த 50 ஏக்கரை எங்க சொந்தக்காரங்களாம் ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க. கணக்கு தீருது. இதை இவர்கிட்ட சொல்ல முடியுமா? அப்பாவுடைய நல்ல சம்பாத்தியம் நல்லபடியா பங்கிட்டு போயிடுச்சு. இப்ப நீங்க உலக பிரகாரமா என்ன ஆயிட்டீங்க? கிளீன் ஆயிட்டீங்க. கர்த்தர் அந்த பாவத்துல இருந்து உங்களை என்ன பண்ணிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டாரு. இப்போ உங்களை பரம தகப்பன் அவருடைய சம்பாத்தியத்திலிருந்து ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதுக்கு கொஞ்சம் என்ன ஆகும்? டைம் ஆகும் இல்லையா? உடனே வராதே. என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் 10 மாசம் ஆனதாலும் குழந்தை வரும். ஐத்த தடவிக்கிட்டே இன்னைக்கு காலையில கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்னா 3ஆம் மாசம் வெளியே வந்து தலையை மட்டும் காட்டிட்டு உள்ள போகுமா? அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? ஏன்னா பேதுரு புஸ்தகம் சொல்றது, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்கு. அது there is a time for each and everything. அப்போ ஒவ்வொருத்தரையும் உயர்த்தணும் பாருங்களேன். அதே நேரத்தில் நம்மளையும் சரி பண்ண வேண்டியிருக்கிறதுக்கு நடுவில். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவன் அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுவான் ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். நாங்க யார் தெரியுமில்ல, அந்த காலத்துல ராஜா மாதிரி இருந்தவங்க. இப்போ ஆண்டவர் எங்களை எப்படி ஆசீர்வதிக்க தெரியுமில்ல அப்படின்ட்டு இவன் எல்லாரையும் ராஜா மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருவான். இவனை முதல்ல தாழ்மையை கொண்டாடணும், எவ்வளவு பணம் வந்தாலும் பெருமை வராது அப்படி மாத்துக்கணும். சிலருக்கு வாயில பெருமை இருக்காது, கண்ணுல பெருமை இருக்கும். அதனால நம்மள ஏற்ற காலம்னா என்னன்னா, அந்த பெருமை வராம அதெல்லாம் வரா வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு? நீங்க பார்த்திருக்கீங்களா? சில ஆட்களுக்கு ரட்சிக்கப்பட்டு வந்துரும், சபைக்கு வந்துருவாங்க. அவங்க கர்த்தர் கொஞ்சம் அப்படி ஆசீர்வதிச்ச உடனே ஒரு செயின் போட்டு மேல் பட்டனை திறந்து விட்டுருவான். பார்த்திருக்கீங்களா? என்னன்னு கேட்டா அவர் பெருமையா பேச மாட்டாரு.
நெஞ்சு தானா மேலே வந்துடும். சிலது இந்த நல்ல நீளமாக 5 புடி 7 புடின்னு ஊர்லலாம் செயின் இப்படி பிடிக்கிறது போட்டு டாலரை போட்டு வெளியே இங்கே விட்டுருப்போம். அது சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் இங்கே இருக்கும். நைட்டு படுக்கும்போது சுருட்டி லாக்கருக்குள்ளே இருக்கும். என்னன்னா நைட் எவனா திருடிட்டு போயிடுவான்னு பயம். அது ஒரு நம்பிக்கையில் சர்ச்சுக்கு வந்திருக்கு. இங்கே எவனும் திருட மாட்டான், இங்கே இருக்கவனா நல்லவன் அப்படின்னு. நீங்கள் வேணா ஷூ ஸ்டாண்டில் வச்சுட்டு போய் பாருங்க. அப்படி ஒரு பெருமை. ஆண்டவர் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னா நம்பர் 1 ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஆளு பவுல் தான். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். எதுக்காக? இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அல்ல, மகிமைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக. இன்னைக்கு நம்ம என்ன விரும்புகிறோம்? எப்படியாவது நம்ம ஆண்டவர்ட்ட வந்து உயர்த்தப்படணும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை மறைத்து வைக்கிற தேவன் அவர் அல்ல. உங்களை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவரும் அவர் அல்ல. நம்மளை கொண்டு போய் நடுத்தரில் நிறுத்தணும்னு நினைக்கிற ஆண்டவரும் அல்ல. நாம கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறதான தேவன் அவர். இதை கொடுத்தா நீ கடைசி வரைக்கும் நல்லா இருப்பேன்னா அதை கொடுப்பார் ஆண்டவர். இதை கொடுத்தா நீ எங்கே விழுந்து போவான்னு அவருக்கு பயம் இருக்குதோ அதை அவர் தரமாட்டார். அவ்வளோதான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா எல்லாம் வேணும், பார்க்கறதெல்லாம் வேணும், அத்தனையும் நமக்கு வேணும். அதில் வரை இவங்க சொல்லிக்கிறாங்க நான் பட்ட பாடுகளுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பட்டதெல்லாம் பாடே கிடையாது. நானும் அடிக்கடி சொல்வேன், நம்ம பட்ட பாடுனும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கணும். பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார்கள், செத்தவன் நினைத்து விட்டு விட்டார்கள், அதுக்கு பிறகு எழுந்திருச்சவன் பிரசங்கித்தான், 3 முறை அவங்க அடி வாங்கினான், அப்புறம் வந்து கடலில் 14 நாள் கடந்தான். இதெல்லாம் படிக்கும்போது தெரியும் நம்ம பட்டது ஒன்றுமே இல்லை, ஏதோ கர்த்தர் கிருபையா நம்மளை ஓட்டிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த அம்மா நகோமி கிட்ட நினைக்கிறாங்க, யாரு? ஓர்பால், எப்படியாவது இந்த அம்மா கூட போனால் நம்ம நல்லா இருக்கலான்னு. ஆனால் ரூத்து சொல்லிட்டாங்க, உன் கூட வந்தால் ஒன்றும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ யாரு? நகோமி எப்படிப்பட்ட ஆளு? நகோமி எப்படிப்பட்ட ஆளு? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாயில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரர்களோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இப்போ இவங்க என்ன எதுக்கு வந்தாங்க? சொந்த தேசத்துல பஞ்சம்னு சொல்லி மோவாபுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த அம்மா எதுக்கு இப்போ திரும்பி போறாங்க? வாசிங்க, அதையும் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பும்படி எழுந்து. நகோமியா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல? எங்க துட்டு கிடைக்குதோ, எங்க நல்லா இருக்குதோ அங்க போறாள். இங்க பஞ்சம்னா இங்க இருந்து புறப்பட்டு அங்க போயிடும், அங்க பஞ்சம்னா அங்க இருந்து புறப்பட்டு இங்க வந்துடும். இந்த கேஸ் கடைசி வரைக்கும் உருப்படாது தெரியுமா உங்களுக்கு? இந்த தேசத்துல பஞ்சம் வந்தா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய தேசத்துல ஆண்டவர் கூட இருக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த கஷ்டத்துக்கு நடுவுல நீ உண்மை உள்ளவளா இருந்தால் அந்த கஷ்டத்துக்கு நடுவுலையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உடனே இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க? நாங்க ஒரு 6 வாரம் அந்த சர்ச்சுக்கு போய் பார்த்தோம், ஒரு 2 வருஷம் போய் அந்த சர்ச்சுக்கு போய் பார்த்தோம், ஒன்றும் மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்கு. அங்க போனோம் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படுவோம்னு பார்த்தோம், நிலைமை இன்னும் மோசமாயிருச்சு. அதனால என்ன பண்ணீங்க? அங்கிருந்து திருப்பி இன்னொரு சர்ச்சுக்கு போனோம். ஏன்? அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே கோடீஸ்வரனும் காருமா வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவர் என்ன போதிக்கிறாருன்னா, உன்னை கர்த்தர் உன்னை பலூகி பெருக பண்ணுவார். இதுக்கு முன்னாடி போன சர்ச்சில் என்ன சொன்னாங்க? நீ சிலுவை சுமக்க வேண்டும், நீ மரிக்க வேண்டும், உன்னை நீயே சிலுவையில் இறந்திருக்க வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது கொஞ்சம் பஞ்சகாலம். இங்க ட்ரையா இருக்கு. மெசேஜ் எப்படி இருக்கு? ட்ரையா இருக்கு. அங்க எப்படி இருக்கு? இந்த வருஷம் கோல்டன் வருஷம், நீங்க பலூக பெருகி எல்லாருமே 110 கிலோவாக மாறுவீர்கள். இன்னைக்கு நம்மால என்ன நினைக்கிறான்? சரி, இந்த பெத்லகேமை விட அந்த மோவாபு நல்லா இருக்கு பார்க்குறான். இந்த பாஸ்டர் பைக்கில் போய்கிட்டு இருக்காரு, அவரு நல்லா ஆடி காரில் வர்றாரு, அப்போ கொஞ்சம் அங்கே நல்லா தானே இருக்கு. நம்ம சொல்லும் போதே நம்ம கொஞ்சம் எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? ஆடி கார் பாஸ்டர் இது எப்படி இருக்கு? ஆட்டங்கான்ற ஒரு 2 வீலர் பாஸ்டர் இது எப்படி இருக்கு? அவன் என்ன நினைக்கிறான்? உங்க பாஸ்டரே நல்லா இல்லை, அப்புறம் எப்படா நீ நல்லா இருப்ப? கேட்கும் போதே அப்படிதான் கேட்குறான். இயேசுநாதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீர் வருகிறவர் நீர் தானே, இன்னொருவர் வர வேண்டுமா? யோவான் கேட்டு வர சொன்னாரு. என்ன பண்ணலாம்? நீங்க பதில் சொன்னா போய் சொல்லிடுவேன். வந்து என் கூட வா. வரான், வந்து பார்க்குறான். பார்த்தா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இவரே ஒரு வனசஞ்சாரி, இவரே வனாந்தரத்தில் தூக்குறவர். சாயங்காலமான வனாந்தரத்துக்கு போயிடுவார், ஊருக்குள்ள இடம் இல்லை இவருக்கு. ஏன்னா இவருக்கு எவனும் வீடு கொடுக்க மாட்டான். 13 பேருக்கு இப்பயாவது எவனா வீடு கொடுப்பானா? நீங்க போய் ஒரு வீடு தேடுங்க. எத்தனை பேர் வீட்டில்? 13 பேர். 13 பேரா? இல்ல வீடு இல்லை.
ஏன்னா 4 பேர் ஓகே நியாயம். அது என்ன 13 பேர்? நாங்க 13 பேர் தான். ஆனா பார்க்க 5000 பேர் வருவாங்க காலங்கத்தால. அவரை பார்த்த உடனே அவர் முடிவெடுக்கிறான். இவரு ராஜாவா வரவர் இல்ல, இவர் தேவன். அதனால தான் அப்படியே பின்னாடி போயிட்டான் இயேசுக்கு பின்னாடி. அவன் திருப்பி யோவான்ட்டே போல. யோசிச்சு பாருங்க, இயேசுக்கு பின்னாடி வந்தவன்லாம் யாரு? வலைய விட்டுட்டு வந்தவன், படகை விட்டுட்டு வந்தவன், கூட இந்த 2 பேரும் ஜாயின் ஆயிட்டான். ஏன்? 10 பேர் ஏற்கனவே இருக்கான், நம்மளும் ஜோதியில ஐக்கியமாயிருவோம். ஏன்? இயேசுநாதர் கூட இருந்தா வீடு இல்லடா, வாசல் இல்ல, ஆனா நைட்டெல்லாம் உட்காந்து அவர் கூட வசனம் பேசலாம்டா. அவர் அற்புதமான காரியங்களை பேசிக் கொண்டு இருப்பார். நைட்டு தேவ தூதர்கள் வருவாங்க, காலங்கத்தால ஒரு பிதா கிட்ட பேச போவாரு. இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்பிரிச்சுவலா பார்த்து முடிவு எடுக்கிறான். டிசைட் பண்ணி இந்த யார் மாதிரி? நகோமி மாதிரி. நகோமி யாரு? அங்க பிளஸிங்னா அங்க போயிடும், இங்க பிளஸிங்னா இங்க போயிடும். சில நாட்கள் அப்படி இருக்கு. எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போகும். ஆண்டவர் சொல்றார் ஈசாக்க பார்த்து, பஞ்சம் தேசத்துல தலை விரிச்சு ஆடுது, நீ எகிப்துக்கு போலான்னு நினைக்கிற, போகாத, இங்கேயே இரு. ஏன்? தேசத்தில் பஞ்சம் வந்தால் பஞ்சத்தை அனுமதித்த ஆண்டவர் அங்க இருக்கிற நீதிமான்களை சாக கொடுக்கவே மாட்டார் ஒரு நாள். அவைகளுக்கு நடுவில் நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு துறவு தோண்டினான். அந்த வருஷத்தில் கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். ஊரே பஞ்சத்துல இருக்கியா, எங்களை மட்டும் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்? உங்க அப்பா இப்படித்தான் ஒரு நாள் பஞ்சம் வந்துச்சு எகிப்துக்கு போனாரு. வரும்போது யாரோட வந்தாரு? ஆகார கூட்டிட்டு வந்துட்டாரு. எகிப்து வரும்போது யார் வந்தது? ஆகார் வந்தது. நீ போகாத, நீ இங்கே இரு. நகோமி எப்படிப்பட்ட ஆளு? பிரச்சனைனா அங்க, அங்க பிரச்சனை இங்க. அதான் நான் சொல்லுவேன், கர்த்தர் எங்க சொல்றாரோ அங்க இருங்க. அது பஞ்சத்தின் இடமோ கஷ்டத்தின் இடமோ இல்லைங்க. இந்த ஊர்ல எல்லா ஆபீஸும் மூடுறாங்க, கர்த்தர் உன்னை அங்க இருக்க சொல்றாரா இரு. ஓ ஆபீஸை மட்டும் மூட மாட்டாங்க. எல்லாருக்கும் சம்பளம் கட் பண்றாங்க, கர்த்தர் சொல்றாரா அங்கேயே இரு. ஓ சம்பளத்தை மட்டும் கட் பண்ண மாட்டாங்க. ஏன்? கர்த்தர் சொல்லி நீ அங்க இருந்தாலும் ஆசீர்வாதம், அவ்வளவுதான். நகோமி மாதிரி முடிவெடுக்க கூடாது. அங்க அப்பம் கிடைக்குது, இங்க அப்பம் கிடைக்குது. இங்க சவுதி அரேபியாவை விட ஆஸ்திரேலியால நல்லா இருக்குதாமா. உடனே ஆஸ்திரேலியா போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? சிலர் கேட்கறாங்க வேலைக்கு. இங்க யூகே விட அமெரிக்கா பரவாயில்ல, அங்க போலாமா? நீ போ, திரும்பி வரும்போது ஒண்ணுமில்லாம தான் வருவேன். அமெரிக்காவிலிருந்து வெறுங்கையை வந்தவனும் இருக்கிறான், அதே இந்தியாவில் வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் முடிவு எடுக்கிறாங்க, இங்க போலாமா அங்க போலாமான்னு. நகோமியா அப்படிப்பட்ட ஆளு. ஓர்பால் அவகிட்ட எதிர்பார்க்கிறான், நம்ம மாமி கூட போனா நல்லா இருக்குமா? மாமி தெளிவா சொல்லிருச்சு, ஒண்ணும் கிடைக்காது. ஏன்? நானே ஒண்ணும் இல்லாத ஆளு, நான் எங்கிட்டே ஒண்ணும் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு எங்கிட்ட இருந்து. இதுல வேற என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்களேன், 22 வாசிங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக்கி திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். ஆண்டவரா சொன்னார், உன்னை போக சொல்லி மோவாவுக்கு போன ஆண்டவரா சொன்னாரு. செய்யறதெல்லாம் செஞ்சு போடுறது, பழைய தூக்கி யார் மேல போறது? கர்த்தர் மேல போடுறது. எவங்க கூடயாவது பார்ட்னர் சேராதனா சேர்ந்து விடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விடுறது. ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் ஜோம் பண்றது, கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும். நீ ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஜோம் பண்ணக்கூடாது. இந்த யோசனை மைண்ட்ல வச்சு அன்னைக்கே ஜோம் பண்ணிருக்கணும். ஆண்டவரே இவங்க கூட சேரட்டுமா வேண்டாமா? அவன் மொத்தத்தையும் 6 மாசத்துல எடுத்து போயிட்டான். இப்ப இவர் கடன்ல நிக்கிறாரு, ஏன்னா இவர் தான் சூரிட்டி கெழுத்து போட்டிருப்பாரு எல்லாத்துலயும். இப்ப வந்து என்ன சொல்ல தெரியுமா? நாங்க ஜெபத்தோடு தான் ஆரம்பிச்சோம், ஆனாலும் கர்த்தர் ஏன் தான் இப்படி செஞ்சாரோ. கர்த்தர் செய்யலப்பா. கர்த்தர் செய்யறதா இருந்தா, உன் சுயசித்தத்தை தலையிடுறதா இருந்தா என்னைக்கோ தலையிட்டு இருப்பாரு. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆரம்பிச்ச பிறகு கேட்காதீங்க, பாதியில கேட்காதீங்க, முடிஞ்ச பிறகு கேட்காதீங்க. ஆனா ஒண்ணு, நீங்க எப்ப கேட்டாலும் அதை சரி பண்றதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா சரி பண்ணும்போது அதுக்கான விலை கிரயத்தை நீங்க கொடுக்கத்தான் வேணும். நான் சொல்ல புரியுதா? இப்ப நீங்க வந்துட்டு இங்க இருந்து புறப்படுறீங்க, திருச்சி போனோம், நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல புறப்பட்டு கோயம்புத்தூர் போயிட்டீங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்றீங்க. எங்க இருந்து ஜோம் பண்றீங்க? சேலத்துல இருந்து ஜோம் பண்றீங்க. ஆண்டவரே தெரியாம வந்துட்டோம்போ, நீ இப்பயாவது மறந்துட முடியும், சோத்திரம். ஆனா சேலத்துல இருந்து அதே நேரத்தில் திருச்சிக்கு போக முடியாது. நாமக்கல் போய் கரூர் போய் அப்படியே திருச்சி கொண்டு வரணுங்கள. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பக்கம் ஹைவேஸ் இருக்காது, அந்த பக்கம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். போற வழியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இப்படி நேராக போறதை விட கொஞ்சம் சுத்தி போனா டைம் ஆகிறதுனால பசி எடுக்கத்தான் செய்யும். இதெல்லாம் பாடு இருக்கும். ஆனா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பி உங்களை சரி பண்ணி திருச்சியில் கொண்டு போய் சேர்த்துருவார். இவங்களுக்கு இந்த பொறுமையும் இருக்காது. ஜாப் பண்ண உடனே சரி பண்ணிடணும். நாங்க தான் தப்பு பண்ணோம், ஆனாலும் 2 வருஷமா ஜாப் பண்றோம். உன்னை சரி பண்றதுக்கு 4 வருஷம் ஆகுமே. ஏன்னா நீ அவ்வளவு டிஸ்டன்ஸ் தப்பா போயிருக்கிய. நகோமி செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு பழி தூக்கி யார் மேல போடுறது?
கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். உன்னை நானாமா மோவாபுக்கு போக சொன்னேன்? அப்ப 2 பொண்ணுங்க பசங்களுக்கும் மோவாபு ஸ்திரியா நானா கல்யாணம் பண்ண சொன்னேன்? என் பேச்சியா கேட்ட நீ? செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு கர்த்தர் ஏன் தான் என்ன அனுமதிக்கிறாரோ? ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியம் எனக்கு சொல்லியிருக்கிறார் பர்சனலா. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ என்ன செய்யாத, செகண்ட் ஹேண்ட், இது எனக்கு மட்டும், எல்லாருக்கும் நினச்சிக்காதீங்க, இது டாக்டரின் கிடையாது, இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. செகண்ட் ஹேண்டு காரை செகண்ட் ஹேண்ட்லேயோ எதுலையோ நீ என்ன செய்யாத, காசு கொடுத்து வாங்காத, நான் உனக்கு கொடுத்தா புதுசாக தருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னார். ஒரு தடவை நான் சொன்னது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு தடவை அப்போல்லாம் சிடி போடுற மாதிரி ஒரு டெக்கு உண்டு, அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை. அது பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து 2 வருஷம் யூஸ் பண்ணது. அவர் இதை விற்க போகிறேன்னொன்னே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கே கொடுத்துருங்க. உடனே அவரு சரி தந்துடுறேன், எல்லாரை விட உங்களுக்கு 2000 ரூபா கம்மியாக தரேன். வீட்டில் உடனே போய் வீட்டில் இருக்கிறவங்கள்டெல்லாம் பேசி, இந்த மாதிரி கிடைக்காது தெரியுமா உங்களுக்கு? ஆவியானவர் சொல்கிறாரு, நான் உன்னை பழசு வாங்காதேன்னு சொல்லியிருக்கேன், வாங்காத. நமக்கு டெக்கு தான் ஓடுது. உடனே வீட்டில் இருக்கிறவங்களாம் பேசி அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி மறுநாள் காலையில் 10 மணிக்கு காசை ரெடி பண்ணி கொண்டு போய், அது 7000 ரூபா 8000 ரூபா அன்றைக்குள்ள ரேஞ்சுக்கு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, அது நல்லா பெருசாக இருக்கும், 2 ஸ்பீக்கரோட பார்க்கறதுக்கே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும், வாங்கி அவர் எப்போ கொடுத்தாருன்னா, நான் அதில் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி உங்களை சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க உங்களுக்கு தரேன்னாரு. சரின்னு சாயங்காலம் 5 மணிக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஜபத்தோடு ஆன் பண்ணுறேன். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், நம்மளாம் ஜோம் பண்ணுவோம், ஃபேமிலியாக போடுறோம், ஓட மாட்டேங்குது, சுத்தவே மாட்டேங்குது. அவர் போடும்போது ஓட்டி காட்டினாரு, ஓடுது. திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன், ஓட மாட்டேங்குது. நைட்டு 11 மணி வரைக்கும் டொக்கு டொக்கு டொக்குன்னு அனுப்புகிறேன், ஓட மாட்டேங்குது. 11 மணிக்கு முடிவு பண்ணேன், இது ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? ஆவியானவர் கேட்டார், உன்னை நான் வாங்க சொன்னேன்னா? நான் தான் உன்னை பழசு வாங்காதேன்னு சொன்னேனே. உடனே 11:30 மணிக்கு பாவ அறிக்கை ஜபம். ஏன்னா காலையில் இது ஓடலைன்னு எங்கள் வீட்டில் சொன்னோன்னா பிச்சுருவாங்க. ஏன்னா அவனுக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க, நம்ம ஓடலைன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்க பின்னிடுவாங்க. ஆண்டவரே மாட்டி கொடுத்துறாதீங்க, காப்பாற்றிருங்க காப்பாற்றிருங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நைட்லாம் தூக்கமே வரல. ஒரு நாள் நைட்டு தூக்கம் போச்சு, 2 மணிக்கு எழுந்திரிச்சு அமைக்கி பார்க்குறது, ஓடுதான். திருப்பி காலையில் 4 மணிக்கு ஓடலை. 6 மணி வரைக்கும் பார்த்தேன் எப்போ விடியும்னு. ஒரு 6:30 7 மணிக்கு அவருக்கு ஃபோன் அடித்தேன், ஐயா இந்த டெக்கு ஓடலைன்னா ரிப்பேர் ஆகிட்டேன்ருவான், கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா திருப்பி? உடனே அவரும் பெரிய மனசு பண்ணி, ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஐயோ சோத்திரம். காலையில் எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு, அவர் நான் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு போடுறாரு, ஓடுது. அப்படியே அது மேலே எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு பாருங்க, நீ பார்த்தேன் எனக்கு கோவம் வந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்க, காசு கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்த காசை நான் கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன், ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்குது, அப்புறம் வாங்கிக்கிறீங்களா? நீ காசை மட்டும் கொடு, இது நீயே வச்சுக்கோ, இது குட்டி சாத்தானா இருக்குது, உன் வீட்டில் மட்டும்தான் பாடுது, என் வீட்டில் பாட மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து, எதுக்கு சொல்கிறேன், நாம ஒன்று நினச்சிக்கிறோம், ஜபத்தோடு ஆரம்பிக்கிறோம், ஜபம் மட்டும் தான் சீடி போட்டோம், ஓடலையே. தேவ சித்தம் இல்லாமல் ஒன்று பண்ணிட்டு பழி தூக்கி யார் மேலே போடுறது? தேவன் மேலே போடுறது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போ ஓர்பாலும் ரூத்து யார் பேச்சை கேட்குறாங்க? நகோமி பேச்சு. ஆனால் ரூத்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, இல்லைப்பா உனக்கு எனக்கு இது கொத்து வராது. இந்த 3 பேரும் திரும்பி வர வேண்டிய இடத்துல ரூத்து செலக்ட் ஆகுறாங்க. ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ள யாரை கொண்டு வராரு? ரூத்தை கொண்டு வராரு. இப்போ ரூத்து உள்ளே வராங்க, இதான் ரொம்ப முக்கியம். இப்போ ரூத்து வராங்க, இப்போ ரூத்து உள்ளே வராங்க பாருங்களேன். ரூத்து உள்ளே வந்த உடனே புதிய ஏற்பாட்டு சபை உள்ளுக்குள்ளே வருகிறது. நான் கொஞ்சம் வேகமாகவே சொல்லி முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டு சபை உள்ளே வருது. இப்போ போவாஸுக்கிட்ட கொண்டு போய் ரூத்துவை சேர்க்குறாங்க. ரூத்து உள்ளே வந்துட்டாங்க. போவாஸ் ரூத்தை பற்றி கொடுக்கறதான சாட்சி என்ன? இது அப்படியே புதிய ஏற்பாட்டு சபைக்கு பொருந்தும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ரூத்து பண்ணுற வேலை, ரூத்துக்கு அவர் என்ன செய்வார்னா, அப்பமும் துணிக்கையில துவச்சு அப்பமும் தண்ணியும் கொடுக்க சொல்லுவார். உன் தாகத்தை இங்கே தீர்த்துக்கோம்பார். கரெக்டாக அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கொடுத்தது, தாகமாக இருக்கிற இடத்துல வரக்கடவன் அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு நமக்கு கொடுத்தார். இப்போ இவர் சொல்றாரு, போவாஸ் சொல்றாரு ரூத்தை பார்த்து, அந்த வசனம் வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கு. இப்ப ரூத்தை பாக்குறாரு. ரூத் யார் காலில் விழுந்திருக்கிறாங்க? போவாஸ் காலில் விழுந்திருக்கிறாங்க. போவாஸ் யாரு? வயசான ஆளு. போவாஸ் பணக்காரர் தான், ஆனா என்ன ஆளு? வயசான ஆளு. இப்ப அவர் சொல்றாரு, இதே ஊருக்குள்ள வாலிபனும் ஐஸ்வர்யவானும் தரித்திரமான எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க.
அத்தனை பேரையும் விட்டுட்டு இப்ப நீ எங்க வந்திருக்கிற? ஒரு வயசான கிழவனுக்கு பின்னாடி வந்திருக்கிற. போவாஸுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? போவாஸ் நகோமிய கல்யாணம் பண்ற அளவுக்கு வயசு உள்ளவராம். புரியுதா? போவாஸ் யாருக்கு? நகோமிய கல்யாணம் பண்ற அளவுக்கு வயசு உள்ளவர். நகோமி நினைச்சிருந்தா போவாஸ நகோமிய கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏன்னா ராகாப்புக்கு அடுத்து யார் தான் வருது? போவாஸ் தான் வராரு. அப்பனா போவாஸ் வயசானவர். போவாஸ் எப்படிப்பட்டவர்? வயசானவர். நல்லா கவனிங்க. இப்ப இந்த போவாஸ் புதிய ஏற்பாட்டு சபை யாரை செலக்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தன் கண்களுக்கு விருப்பமானவனை அல்ல, வாலிபர்களை அல்ல, தன்னை சந்தோஷப்படுத்துறவனை அல்ல, இந்த போவாஸுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தும் தேவ சித்தம் என்னவோ நகோமியின் பேச்சை கேட்டு தனக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டதோ அந்த மணவாளனை தெரிந்து கொள்கிறது. அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம யாரை தெரிஞ்சுக்கொள்றோம்? நம்ம பார்க்கறதுக்கு யாரை செலக்ட் பண்றோம்? எந்த மணவாளனை செலக்ட் பண்றோம்? ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலை பார்த்து, நீ அசிரியரோடும் எகிப்தியரோடும் நீ உன்னை தெரிஞ்சு கொண்ட, அவங்களுக்கு மணவாளன் அங்க தெரிஞ்சுக்கிட்ட, அவங்களோட விபச்சாரம் பண்ண. ஆனா இந்த மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவர். இவர் பரலோகத்தில் முற்றிலும் அழகுள்ளவர். ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா? ரொம்ப அழகான இதுல ஒரு விஷயம் இருக்கு. இயேசு இந்த போவாஸுக்கு ஈக்குவலா அங்க வரார். எப்படின்னா, குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அவன் படுத்து கொண்ட போது, இந்த புசித்து குடித்து குளித்துனா என்ன தெரியுமா? ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணினார். எந்த ஆனந்த தைலம்? உபத்திரவத்தினால இயேசு என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணினார். ரெண்டாவது, குடித்து இயேசு சொல்றாரு, நான் பண்ண வேண்டிய ஒரு பானம் இருக்கிறது, அதான் உபத்திரவம். எல்லாம் முடிச்சு இயேசுவை துணியில சுத்தி என்ன பண்ணிட்டாங்க? படுக்க வச்சுட்டாங்க. போவாஸ் படுத்து கொண்ட போது. புதிய ஏற்பாட்டு சபை எப்ப இயேசு கிட்ட ஜாயின் பண்ணிச்சு தெரியுமா? இயேசு உயிரோடு கூட இருக்கும் போதுல, இயேசு படுத்து கொண்ட போது. புதிய ஏற்பாட்டு சபை உருவானது இயேசுடைய மரணத்துல. அதுக்கு அடையாளமா போவாஸ் என்ன பண்றாரு? படுத்து கொண்டார். என்ன ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. இப்ப இயேசுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை, இயேசு படுத்து கொண்டார். மரணம். இயேசுவை நாம் எங்கே தெரிந்து கொண்டோம்? இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதத்தில் தெரிந்து கொண்டார்கள், நாம் அவரை மரணத்தில் தெரிந்து கொண்டோம். இஸ்ரவேலர்கள் அவரை அற்புத அடையாளங்கள் செய்து விடுதலையாக்கும் போது தெரிந்து கொண்டார்கள். நீங்களும் நானும் அவரை உபத்திரவத்தின் புகையில சந்திச்சோம், கல்வாரியில சந்திச்சோம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் போதே நித்திய ஜீவன் வாக்கு பண்ணும் போதே மரணத்தை தான் வாக்கு பண்ணாரு. இஸ்ரவேலர்களுக்கு என்ன சொன்னாரு? உங்களை உயிரோடு கூட்டிட்டு போங்க கானானுக்குன்னாரு. நம்மள என்ன சொன்னாரு? சிலுவை சுமந்து கொண்டு வான்னாரு. அவங்க சந்திச்ச விதமோ நாம சந்திச்ச விதமோ என்டையர்லி டிஃபரண்ட். இப்ப ரூத் போவாஸை சந்திக்கிறது என்னது? போவாஸ் குசித்து குடித்து, இயேசு நான் பண்ண வேண்டிய ஒரு பானம் இருக்கிறது, திருவிருந்து முடிக்கிறாரு. முடிச்சு போய் படுத்துட்டார் போவாஸ். இயேசு கிறிஸ்து கல்லறையில போய் படுத்தாச்சு கல்வாரியில. அப்பொழுது ரூத் உள்ளே வருகிறார். அப்பதான் புதிய ஏற்பாட்டு சபை பிறக்கிறது. கரெக்டா கொண்டு எல்லாமே ஜாயின் ஆகும். ஜாயின் ஆன பிறகு இப்ப சொல்றாரு போவாஸ், சொல்றாரு, எப்பா எல்லாரும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சொல்றவங்களை தேடித்தான் போவாங்க. ஆனா நீ யாரை தேடி வந்திருக்க தெரியுமா? விரும்பத்தக்க ரூபம் இல்லாத ஒரு ஆளை தேடி வந்திருக்கிற. நீ யாரை தேடி வந்திருக்கிற தெரியுமா? என்ன இந்த ஆளால ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி உலகமே தரித்திரம்னு சொன்ன இயேசுவை தேடி வந்திருக்கிற. அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் வேற, அது தெரியும். ஆனா நீ வந்திருக்கிறது யாரை தேடி வந்திருக்கிற? ஐஸ்வர்யம் தரித்திரம் நிறைந்த வாலிபர்களை அல்ல, ஒரு வயசானவனை தேடி வந்திருக்க. நீ உன் உடலுக்காகவோ இந்த மாம்சத்துக்காகவோ வரவில்லை. நீ எதுக்காக வந்திருக்க? நகோமி சொன்னான்னு வந்திருக்கிற. நீ தேவ திட்டத்தின்படி இங்க வந்திருக்க. ஆண்டவர் கொண்டு வந்து அழகா ரூத்தை கொண்டு வந்து எங்க கொண்டு வந்தாரு? அந்த இடத்துல சேர்க்கிறார். நான் கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ போவாஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் முந்தின கிரியை பார்க்கிலும் நீ ஒப்பு கொடுத்து வந்தியே அதை பார்க்கலாம், எது மேலானது தெரியுமா? பிந்தின கிரியை. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரோ அதே வார்த்தையை ரூத்துக்கு போவாஸ் சொல்லுவாங்க. நீ முந்தி செய்த கிரியை பார்க்கிலும் பிந்தி செய்த கிரியை மேலானது. நீ ரட்சிக்கப்பட்ட போது வந்தியே அந்த கிரியையை பார்க்கிலும் நீ என் மரணத்தின் மூலமாக செய்ய போற கிரியை மேலானது. இப்ப என்ன கிரியை நடக்க போகுது? நீ இஸ்ரவேலுக்குள்ள ஒப்பு கொடுத்து வந்த உண்மைதான், மோவாபை மறந்துட்ட உண்மைதான், நீ எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்காக இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தீங்க எல்லாம் உண்மைதான். இது முதலாவது கிரியை. இன்னொரு கிரியை ஒன்று இருக்கு. நீ என்ன கிரியை செய்ய போற தெரியுமா? மோவாபை தியாகம் பண்ணது ஒன்று, சாக்ரிஃபைஸ். நீ உன் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு கிழவனை கல்யாணம் பண்றவர், அது அதை விட சாக்ரிஃபைஸ்.
இது எல்லாத்த விட திருச்சபை ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணோம். இந்த ரூத் அதை பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க தெரியுமா? வாசிங்க, முடிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயசெய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 14வது வசனத்துல இருந்து ரூத்துங்கிற பேரு பைபிள் அதுக்கப்புறம் வரவே வராது. ரூத்துங்கிற பேர் அத்தோட பினிஷ். பைபிள்ல இருக்கவே இருக்காது. ரூத் எதுக்கு வந்தா உள்ள தெரியுமா? புதிய ஏற்பாட்டு சபை எதுக்கு வந்து தெரியுமா? யூதா கோத்திரத்தினுடைய ஜீனியாலஜி அற்று போயிருச்சு. இந்த கோத்திரத்தை புதுப்பிச்சு யூதா கோத்திரத்தை மடங்கி விழுந்த யூதா கோத்திரத்தை திருப்பி எழுப்பணும். எழுப்பி திருப்பி இஸ்ரவேல் கையில ஒப்படைச்சிட்டு இந்த ரூத் வெளியே போயிடுவா. ரூத் இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 16வது வசனம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து மடியில வைத்து, இப்ப யார் தாயாச்சு? ரூத் எங்க? இதுக்கப்புறம் ரூத் எங்க? இது யார் அடையாளம் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 70ல இஸ்ரவேல் துரத்தப்பட்ட பிறகு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அதுக்கு பிறகு தேவனோடு இருக்கிற தொடர்பு அற்று போச்சு. அந்த தொடர்பை புதிய ஏற்பாட்டு சபை உள்ள வந்து தொடர்ந்து வச்சுச்சு. இது திருப்பி எப்ப வரும் தெரியுமா? மீண்டும் 7 ஆண்டு காலம் இஸ்ரவேலுக்கு கோத்திரம் தொடங்கும் போது புதிய ஏற்பாட்டு சபை பூமியை விட்டு காணாம போயிடும். புதிய ஏற்பாட்டு சபையே பூமியில இருக்காது. அதுக்கப்புறம் ரூத்தே இருக்காது. கீழே அதுக்கப்புறம் வாசி பாருங்க. பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமாமை பெற்றான், ராம் அமிர்தாவை பெற்றான், அமிர்தாம் நாகசோனை பெற்றான், நாகசோன் சல்மானை பெற்றான், சல்மான் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். ரூத்தே கிடையாது, காணாம போச்சு ரூத். இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. அது உள்ளே வரும், மேலே ஏறி மேலே போயிடும். எங்கிருந்து வந்துச்சு? புறஜாதியார் சபை உள்ள வந்துச்சு. மோவாப்ல இருந்து இஸ்ரவேல் மடங்கி பிறந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை எழுப்புச்சு. எழுப்பி நகோமி மடியில கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் இது ஓம்பில்ல, நான் மருமக தான், ரூத்தே கிடையாது, நான் காணாம போறேன்னு காணாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் ரூத் பேர் எங்கேயுமே இருக்காது. பைபிள்ல ஒரு இடத்துல இருக்காது. அவரோட அர்த்தம் என்னன்னா, அதற்கு பிறகு இஸ்ரவேல் கோத்திரத்தில் புதிய ஏற்பாட்டு சபை என்பது இருக்கவே இருக்காது. முழுவதுமா காணாம போயிடும். ஆனா இதுக்கப்புறம் கடைசியா ஒரே ஒரு இடத்துல ரூத் பேர் இருக்கும். எங்க இருக்கும் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல அந்த இயேசுவோட ஜீனியாலஜில யார் பேர் வரும்னு கேட்டீங்கன்னா ரூத் பேர் வரும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பூமிக்குரிய இஸ்ரவேல் கோத்திரத்துல புறஜாதி சபை நடுவில் வந்தது, காணாமல் போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சபையே இருக்காது. ஆனால் பரலோகத்தில் காணப்படுகிற ஜீவ புஸ்தகத்துல உங்கள் பேரும் என் பேரும் புதிய ஏற்பாட்டு சபையின் பேரும் மேலே இருக்கு. இயேசுவோட ஜீனியாலஜி தான் நீங்கள் நான் காணப்படுவோம். நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். பூமிக்குரிய ஜீனியாலஜில நீங்கள் நான் கிடையாது. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நான் கிடையாது. நீங்கள் நான் எதுக்கு உள்ள கொண்டு வரப்பட்டோம்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்புவதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பித்து கட்டுவதற்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையை உருவாக்கி இருக்கிறார். எப்படி ரூத் காணாம போனாங்களோ அதே மாதிரி நீ நானும் ஒரு நாள் இந்த உலக சரித்திரத்திலிருந்து காணாமல் போவோம். இந்த உலக நடைமுறையிலிருந்து புதிய ஏற்பாட்டு சபை என்கிற ஆவிக்குரிய சபை இருக்காது. இது மெல்கிசேதேக்கின் முறைமை. எங்கிருந்து வந்தான்னு தெரியாது. எலியா எங்க ஏறி போனான்னு தெரியாது, காணாமல் போனான். அதே மாதிரி தான் நீங்க நானும். ரூத் எங்க இருந்து வந்தாங்க? புறஜாதி சபைக்குள்ள வந்தாங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு கோத்திரத்தை உண்டாக்கி விட்டு அதை நகோமியின் மடியில கொடுத்து விட்டு அந்த கோத்திரத்தின் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி விட்டு விழுந்து போன மடங்கி படுத்த யூதாவின் கோத்திரத்தை எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் ரூத் எங்க போனாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் ரூத் பைபிள்ல இல்ல. உன்னை என்னையும் கர்த்தர் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. நீ நான் ஒரு பர்பஸோட தான் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள கொண்டாடப்பட்டிருக்கிறோம். உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? விழுந்து போன இஸ்ரவேலுடைய கோத்திரத்தை கட்டி எழுப்பி அதை உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பதாக வரைக்கும் இந்த உலக கோத்திரத்தை அதை நடைமுறைப்படுத்தி தேவனுடைய சந்ததியாக இருந்து ஒரு சந்ததியை இஸ்ரவேல் மடியில விட்டுவிட்டு நீ நான் பறந்து மேலே போக போகிறோம். ஒருவேளை உலகத்தில் உங்க பேர் இல்லாமல் போகலாம், அற்று போகலாம், உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் போகலாம், காணாமல் போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் வரும். பரலோகத்தில் உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் இயேசுவின் வம்ச வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர்கிட்ட? என்ன நீ அறிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. என்னை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. என்ன உங்களுடைய சபைக்குள்ள இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. நான் ஆக்சிடென்டா உள்ள வரலப்பா. எத்தனையோ பேரு இதுக்குள்ள வர முயற்சித்தோம். எத்தனையோ ஓர்வாள்கள் இருந்தோம். ஏன் இஸ்ரவேலுக்குள்ள எத்தனையோ நகோமி இருந்தோம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை புறஜாதியில இருந்த எனக்கு கொடுத்தீங்களேப்பா. என்ன கொண்டு வந்தீங்களேப்பா. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? என்ன கொண்டு வந்தீங்களா ஆண்டவர்? சொல்லுங்க. என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு முகாந்திரம் இல்லாம கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. என்னை கொண்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறீர்கள். இதை அதை செய்ய போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை என் பெயர் இதனால் பெருமைப்படாமல் போகலாம்.
நான் செய்கிற ஊழியம், நான் செய்கிற காரியங்கள், நான் செய்கிறதான உமக்கென்று செய்கிற ஆவிக்குரிய காரியங்கள் உலகத்துக்கு தெரியாமல் போகலாம், மனுஷர்கள் பாராட்டாமல் போகலாம், ஒருவேளை மனுஷர்கள் நினைவு கூறாமல் போகலாம், ரூத்துவை போல நான் காணாமல் போகலாம். ஆனாலும் தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயரை எழுதி வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.